என்னங்க என்னங்க என்ன ரமணி? கூப்பிட்டுட்டே இருக்க, இங்க என்ன பண்றீங்க? ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ரமணி. சரி சரி, 500 ரூபாய்னா 26 நாளைக்கு எவ்வளோ? என்ன சொல்ற? 500 ரூபாய் கொடுக்கணும்னா 26 நாளைக்கு எவ்வளோ கொடுக்கணும்? கணக்கு போட்டு சொல்லுங்க. 500 ரூபானா 26ல பாத்தி 13, 500ல பாதி 13,250 ரூபா தரணும். யாருக்கு தரணும்? 13,280. ஐயோ, நானே ஒழுங்கா போட்டிருப்பேன். ஐயாக்கு ரொம்ப தாராள மனசுமா. சும்மா ரெடி. மாசத்துக்கு 500 ரூபாய்னா 26 நாளைக்கு எவ்வளோ? 3 சண்டேவா அவ வரல, ஒரு சண்டே 6 நாள் தான் வந்திருக்கா. சம்பளம் கொடுக்கணும். மாசத்துக்கு 500 ரூபானா இந்த மாசம் 30 நாள் தானே? 30 டிவைடட் பை 500 இல்லை, 500 டிவைடட் பை 30 வந்து சீக்கிரம் சொல்லுங்க. இரு ரமணி, இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக கணக்கு சொல்லியிருக்க, எப்படி சீக்கிரமா சொல்ல முடியும்? அதுக்கு தான் நான் உங்களை கேட்குறேன். நீ ஒரு பேப்பர் எடுத்துன்னு வா. அதான் இங்க இருக்கே, இதுல போடுங்க. ஐயோ, இது சேல்ஸ் ரிப்போர்ட். அப்போ மனசுலயே போட்டு சொல்லுங்க சீக்கிரம். 500. ரம்யா, ஆட்டோ வந்துருச்சுடி. அம்மா, என்னடி? ஸ்கூல்ல 1 நோட் கொடுத்தாங்க, அதுக்கு 6 ரூபாய் கேட்டாங்க. 1.5 கொயர் நோட்டுக்கு எதுக்குடி 6 ரூபாய்? தெரியல, கேட்டாங்க, கொடு. ஒரு கொயர்ல 96 பக்கம். 1.5 கொயர்ல எத்தனை பக்கங்க? இரு ரமணி, முதல்ல இந்த கணக்கை நான் முடிக்கல. சரி சரி, இப்படி போட்டுக்கலாம். 1.5 கொயருக்கு 6 ரூபாய்னா ஒரு கொயருக்கு 4 ரூபாய். 96 பக்கத்துக்கு 4 ரூபாய்னா அப்போ ஒரு பக்கத்துக்கு எவ்வளோங்க? இந்தா போ. ரம்யா, 10ல் 6 போச்சுன்னா 4 ரூபாடி. திருப்பி எடுத்துட்டு வந்துரு. குழந்தைகிட்ட போய் 10 ரூபாய் எடுத்து கொடுத்து அனுப்புறீங்களே. போட்டோம் ரமணி, 500 ரூபானா 26 நாளைக்கு எவ்வளோன்னு வர மாட்டேங்குது. என்னம்மா இதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? என்னடி இது? கால்குலேட்டரா? கால்குலேட்டரா? நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீங்க? இப்போ யாருமா அதெல்லாம் வச்சுக்கிறாங்க? இது பாம் டாப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரா? அம்மா, மாதம் 500 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 16.75 ரூபாம்மா. ஒரு நாளைக்கு 16.75னா 26 நாளைக்கு 444 ரூபாய். 444 தானே? சரியா தெரியுமா? அம்மா, நீங்கள் நான் ஐயா வேணா கூட தப்பு பண்ணலாம், ஆனால் இது பண்ணாதுமா. கம்ப்யூட்ரு என்ன இதோ 443 ரூபாய் 87 பைசான்னு காட்டுது. அதைத்தான் நான் 444ன்னு சொல்லிட்டேன். என்ன ஒரு 12 பைசா போட்டு கொடுக்க மாட்டீங்களா? எவ்வளோடி இது? 534 ரூபாய் ஒரு மாதம் கட்டுறேம்மா. 36 மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டு. நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. எவ்வளோங்க? எனக்கு சேல்ஸ் ரிப்போர்ட்லாம் எழுதணும் ரமணி. இந்தாடி, நல்லா இருக்கு, வச்சுக்க. இந்தா சம்பளத்தை பிடி. 4 ரூபாய் பார்த்துக்க. சரிதாம்மா, பத்துமா? பார்த்து பார்த்து பணத்தை எண்ணிக்கிட்டே அந்த கம்ப்யூட்டர் கீழே போட்டுற போற. அம்மா, தினம் ஒரு செய்தி. 4ஆம் நம்பர் வீட்டு பையன் இமெயில்லையே ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தானே, அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். யாருடி? 6ஆம் நம்பர் வீட்டு மாடியில் ஒரு பொண்ணு இருக்குதே, அதுதான் ராதான்னு பேர். அவனுக்கே தெரியாதுமா. இப்போ நான் போய் சொன்னாதான் தெரியும். நீ எப்படி கண்டுபிடிச்ச? அதான் இன்டர்நெட்டில் ஹேக்கிங்கு ஸ்பேமிங் எல்லாம் இருக்குதே, அதில் தான் கண்டுபிடிச்சேன். ஆமாம், முதல்ல நீ ஒரு கம்ப்யூட்டரு இன்டர்நெட் கனெக்ஷனோட வாங்கி வை. இதெல்லாம் எப்படின்னு நான் வந்து சொல்லித்தரேன். வரட்டுமா? என்னங்க, நம்ம உடனே ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும். வேலைக்காரியெல்லாம் கம்ப்யூட்டர் வச்சிருக்கா. நமக்கு எதுக்கு ரமணி இப்போ கம்ப்யூட்டர்லாம்? ஒரு கணக்கு போடவே இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்றீங்க. எனக்கு உடனே இன்டர்நெட் கனெக்ஷனோட ஒரு கம்ப்யூட்டர் வேணும். ரமணி, இது கம்ப்யூட்டர் வாங்கணும்னா 50,000 ரூபா கிட்ட ஆகும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்ஸ்டால்மெண்ட்ல தராங்களாம். பேப்பர்ல கூட போட்டிருக்கான். மாசம் 1534 ரூபாய் 36 மாசத்துக்கு. இனிஷியலா 2144 கட்டினா போதுமா? மொத்தம் எவ்வளோங்க ஆச்சு? ரமணி, Rowdy
என்ன ரமணி வீட்டுக்குள்ளேயே போலீஸ் சேரும் சத்தம் கேட்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மிக்ஸி ரிப்பேர்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் ஒன்று பண்ணுங்க. எனக்கு மிக்சியில் ரிப்பேர் பண்ண தெரியாது. ஐயோ, உங்களை மிக்ஸியெல்லாம் ரிப்பேர் பார்க்க சொல்லலை. பின்னாடி போய் அந்த அம்மியை எடுத்துட்டு வாங்க. 5 நிமிஷத்தில் சட்னி அரைச்சி டிஃபன் ரெடி பண்ணி தரேன். என்ன ரமணி ஆஃபீஸ் கிளம்பும் போது அம்மி எடுத்துட்டு வா மம்மி எடுத்துட்டு வான்னு டென்ஷன் பண்ணுற. அது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. உங்களால் அம்மி எடுத்துகிட்டு வர முடியலன்னா போய் எங்கள் மம்மியை கூட்டிகிட்டு வாங்க. சட்னி அரைக்கிறதுக்கு நீலாங்கரையிலேருந்து மயிலாப்பூர் போயிட்டு நான் அவங்க அம்மாவை கூப்பிட்டு வரணுமா? அவங்க வந்தால் மட்டும் கையிலேயே நசிக்க தர போகிறாங்க. அம்மி எங்கே இருக்கு சொல்லு. பின்னாடி இருக்கு. அதான் எங்கே? வாங்க காட்டுறேன். இதுவா? தூக்குங்க. வயசாகி போச்சு. இல்லை ரமணி, அது காலையிலேருந்து டிஃபன் சாப்பிடல, அதான். இதை தூக்குனாதான் டிஃபனே. தூக்குங்க. முடியல ரமணி. ஒரு அம்மியை கூட தூக்க முடியல. முதல் மரியாதை படம் பார்த்துருக்கீங்களா? அதுல சிவாஜி இவ்வளோ பெரிய பாறாங்கல்லே தூக்குவார். அது ராதா தூக்குனாரு. ரமணியா? தூக்குங்க தூக்குங்க. ஹலோ ரமணி அக்கா, எங்க உங்களை ஆளையே காணோம்? எங்கடி போறேன்? ப்ரௌசிங் சென்டருக்கு. யார் ரமணி? ராதா, 6ஆம் நம்பர் வீடு. அந்த இமெயில் லவ்வர்ஸ். ராதா, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. என்னக்கா சொல்றீங்க? நீ எதுக்கும் எங்க வீட்டு வேலைக்காரி கமலா கிட்ட பேசு, அவ சொல்லுவா. ராதா ரமணி. ராதாதான். நீங்க இப்படி அம்மியை தூக்கிட்டு நிக்கும் போதே தெரியுது. வாங்க வாங்க. இங்க இருக்கட்டுமா? தரையில வைக்காதீங்க, ஸ்கிராட்ச் ஆகும். இது மேல வைங்க. அக்கா, வாடா அருண், வா வா. என்ன மாமா காலகட்டத்தில் அம்மியெல்லாம் தூக்கிக்கிட்டு? அது ராதா இல்ல, எக்ஸசைஸ் பண்றேன். அப்படியே அந்த குழவியை தூக்கிட்டு வந்து எக்ஸசைஸ் பண்ணிடுங்க. நீ தூக்கிட்டு வந்து எக்ஸசைஸ் பண்றா. டே அருண், பின்னாடி குழவி இருக்கும், எடுத்துட்டு வாடா. என்னக்கா அம்மி குழவின்ட்டு? மிக்ஸி ரிப்பேரு, சட்னி அரைக்கணும், அதான். அவ்வளோதானே, நான் எதுக்கு இருக்கேன், வா ரிப்பேர் பார்த்துடலாம். சுவிட்ச் ஏதாவது ஃபால்ட்டாக இருக்கும். ஸ்க்ரூ டிரைவர் இருக்கா? டெஸ்டர் இருக்கு, போதுமா? பரவாயில்ல கொடு. என்னடா அருண், ஆளே காணோம். இப்பெல்லாம் உனக்கு அந்த ஃபோன் கால் வரது இல்லையா? செல்ஃபோன் வாங்கிட்டேன், எஸ்எம்எஸ் இருக்குல்ல. நாங்கள் கூட ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினோம்டா, அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். வாங்க வாங்க, அப்படியே இன்டர்நெட் கனெக்ஷனோட வாங்க, எல்லாருக்கும் சௌகரியமாக இருக்கும். சொன்னா இன்டர்நெட் இருந்தால் சௌகரியமாக இருக்கும்னு கமலா சொன்னா. அதான் ஹேக்கிங் ஸ்பேமிங் என்னென்னமோ வசதி பண்ணி கொடுக்குறாங்களாமே. அக்கா, அப்படியே வாங்கும்போது Pentium 4 வாங்கிடலாம். மதர் போர்டு நல்லா இல்லைன்னா அப்கிரேடேஷன்லாம் போக முடியாது. என்ன ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், நல்லா அசம்பிள் பண்ணுவான், அவன்கிட்டே சொல்லி இன்ஸ்டால்மெண்ட்லேயே வாங்கிடலாம். அப்புறம் 20 GB ஹார்ட் போட்டுக்கோ, 256 MB RAM போட்டுக்கோ, மல்டிமீடியா கட்டில் அவனே போட்டு தந்துடுவான். பில்டின் போட வேண்டாம். என்னங்க எல்லாம் கேட்டுக்குங்க. நீ கேட்டுக்கோ, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். டிஃபன் வெளியிலேயே சாப்பிட்டுக்கிறேன். இருடா, அவரை அனுப்பிட்டு வரேன். டிஃபன் சாப்பிடாம போறீங்களே, அதான். ஒரு 5 நிமிஷம் இருந்தீங்கன்னா அருண் மிக்ஸியை ரிப்பேர் செஞ்சிருவான். இல்லை பரவாயில்ல, நான் கிளம்புறேன். அப்புறம் அம்மணி, அருண்கிட்ட கம்ப்யூட்டர் பற்றி எல்லாம் கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கோ. நல்ல நம்பிக்கையான ஆளை அனுப்ப சொல்லுன்னு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அருணே எல்லாம் பார்த்துக்குவான். எங்க குடும்பத்திலேயே யாருக்காவது என்ஜினியரிங் மூலன்னா அது அருணுக்கு தான். ரொம்ப இன்டெலிஜென்ட், எதுவாக இருந்தாலும் ரிப்பேர் செஞ்சிருவான். மிக்ஸி ஓடலன்னு சொன்ன உடனே ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கிட்டு எப்படி இறங்கிட்டான் பாருங்க. சரி, இருந்தாலும் அவன் அனுப்புற ஆளு. சொன்னனே, எல்லாம் அருணே பார்த்துக்குவான். கம்ப்யூட்டர் வாங்கணும்னு சொன்ன உடனே என்னென்ன சொன்னா பாருங்க. Pentium 4, 20 GB, 256 MB, RAM, மதர் போர்டு, ஃபாதர் போர்டு, மல்டிமீடியா கிட்டு, இன்டர்னல் மாடல் எல்லாம் தெரியும்.
ஏகப்பட்ட வயர் விட்டு போயிருந்தது. கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓடும். சுவிட்சை போடு. என்னடா அருண் சத்தம் வெளியில கேக்குது? என்னடா மோட்டார் ஓடுது? அக்கா மோட்டர் சுவிட்ச் எங்கே இருக்கு? வா காட்டுறேன். இதாண்டா மோட்டார் ஸ்விட்ச். அதை ஆஃப் பண்ணு. ஆஃப்ல தானே இருக்கு. சரி ஆன் பண்ணு. என்னடா மிக்ஸி ஓடுது? அது சரி ஆஃப் பண்ணு. அக்கா அந்த வீட்டில் ஏதோ வயரிங் ஃபால்ட்டுன்னு நினைக்கிறேன். எவனோ விவரம் தெரியாத ஏதோ பண்ணியிருக்கான். எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடு. நான் இந்த சுவிட்ச் கனெக்ஷன் எடுத்து அங்கே கொடுத்துட்டு அந்த சுவிட்ச் கனெக்ஷன் எடுத்து இங்கே கொடுத்துட்றேன். வேணாண்டா, நான் இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணி வச்சுட்டு அப்புறம் இந்த சுவிட்சை போட்டால் பக்கத்து வீட்டு கிரைண்டர் ஓட போகுது. சொல்லுங்க மேடம். இதை பிடிங்க. இது என்னது? முதல்ல கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கோம், திருஷ்டி பற்ற போகுது. அதுக்கு தான் எங்க 3 பேரையும் நிக்க வச்சு அப்படி போய் திருஷ்டி சுத்தி போட்டுருங்க. லிஸ்டியா? அதெல்லாம் என்னால் முடியாது மேடம். முடியாதா? என் ஃப்ரெண்டு தான் நல்லா கோஆபரேட் பண்ணுவான்னு அருண் சொன்னா நீங்க இப்படி தகராறு பண்றீங்களே. 50,000 கொடுத்து கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கோம், வாங்க போய் சுத்தி போடுங்க. ஆமா, இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிட்டு. ஒழுங்கா நில்லுங்க. போதுமா? இன்னும் ஒண்ணு. இன்னொன்னா? துப்புங்க, துப்படி. அப்படியே போய் ரோட்ல உடைச்சிட்டு வந்துருங்க. ரோட்ல உடைச்சிட்டு வரேன்மா? ஆமா, நீங்க கம்ப்யூட்டர் வாங்க திருப்பதியில் போய் மொட்டை அடிச்சிட்டு வர சொல்லுவீங்களாட்டு இருக்கு. அது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. இப்போ கூட ஒன்றும் தப்பில்லை. நாங்க நல்லபடி கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டோம்னா திருப்பதி வந்து மொட்டை போடதா பெருமாள் கிட்ட வேண்டிக்கிங்க. அதெல்லாம் என்னால் முடியாது மேடம். அவரால முடியாதுன்னா நீங்களாவது வேண்டிக்கிங்க. திருப்பதி வந்து மொட்டை போடுறேன்னு அந்த நான் பெருமாள். அந்த தேங்காய் உடைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ அதை ஆன் பண்ணலாமா? இருங்க, தேங்காய் உடைக்கிற சத்தம் கேட்கட்டும். தேங்காய் உடைக்கிற சத்தமா? இப்போ ஆன் பண்ணுங்க. அவார்ட் மாடுலர் BIOS 4V.51P. என்னங்க இது படிக்கிறதுக்கு முன்னாடி போயிடுச்சு. வரும் மேடம். Windows 95 பாத்துக்கடி. என்னங்க இந்த 2001 ஜூலைல வந்ததெல்லாம் எதுவும் இல்லையா? பழசுதான் இருக்கா? அதெல்லாம் இன்னும் வரல மேடம். என்னங்க வாங்க. இங்க பாருங்க சார். மேடம், இப்போ கம்ப்யூட்டர் ஆன் ஆயிடுச்சு. இதுக்கு பேர் தான் டெஸ்க்டாப். கம்ப்யூட்டர் ஆன் ஆனதுமே முதல்ல இதுதான் வரும். கம்ப்யூட்டர் ஆன் ஆயிடுச்சுல்ல, இப்படி வாடி. என்னங்க 500 divided by 30 into 26.5 into எங்கெங்க இருக்கு? என்ன இதுல ஒண்ணுமே வரல? மேடம், நீங்க கணக்கு பார்க்கணும்னா கால்குலேட்டர் தான் ஓபன் பண்ணணும். கால்குலேட்டரா? அப்ப எதுக்கு கம்ப்யூட்டர் வாங்கி வச்சிருக்கோம்? இல்ல ரமணி, அது கால்குலேட்டர் உள்ளே இருக்கு. அது ஒரு சாஃப்ட்வேர். சரி, அதை எப்படி திறக்கிறது? மேடம், இதுதான் கால்குலேட்டர். எப்படி வந்தது? என்ன போயிடுச்சு? ஸ்டார்ட்ல கொண்டு வந்து கிளிக் பண்ணணும். இருங்க நானே பண்றேன். எந்திரிங்க.
இந்த ஏரோ இருக்கு இல்லைங்களா இந்த ஏரோவை அப்படியே நகர்த்தி கொண்டு வந்து ஸ்டார்ட்ல வச்சு கிளிக் பண்ணுங்க பார்க்கலாம். என்னங்க எங்கெங்கயோ போகுது. ஐயோ அம்மா இத கீபோர்ட்லயே கிளிக் பண்ணலாம். இந்த பாரு. இந்த பாரு கால்குலேட்டர். ஐ உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதான் மாசம் மாசம் கட்டுறியே 100 ரூபாய் கம்ப்யூட்டர் ஃபீஸ். அப்படிதான் தெரியும். தள்ளு உனக்கு பதிலா நான் போடுறேன். சொல்லு. 500 divided by 30. 500 divided by 30 into 26 and a half. into 26 and அப்பா half எப்படிப்பா போடணும்? இது நாயர் மாமா சொல்லியிருக்காரு. இல்லை சோடா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பைனாப்பிள் சீஸ் வச்சு வச்சு ஐயோ குழந்தைகிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாது. நீ போடுறி 26.5 போடு. எவ்வளோடி வந்திருக்கு பாரு. போச்சு போச்சு எல்லாம் உங்களால தான். ஆனா என்ன மரத்துல காய்க்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன சொல்ற ரமணி நீ? 444 ரூபாய் தானே சொல்லி வாங்கிட்டு போனா. நீங்க எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. 441 ரூபாய் 66 காசு தான் வந்திருக்கு. 2 ரூபாய் 34 காசை ஏமாத்திட்டா. அந்த வேலைக்காரி கமலா வர வரைக்கும் இந்த கால்குலேட்டர் அப்படியே இருக்கட்டும். இருக்கும்ல? இருக்கு இருக்கு. இதுக்குதான் கம்ப்யூட்டர் உடனே வாங்கணும்னு சொன்னேன். கொண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறிடுச்சு பாத்தீங்களா? 2 ரூபாய் 34 காசுனா சும்மாவா? கம்ப்யூட்டர் இருக்க வரைக்கும் நம்மள யாரும் ஏமாத்த முடியாது. வேலைக்காரி வரட்டும், அவளை என்ன பண்ற? மேடம் 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 எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிச்சு வைக்கிறீங்களா? இன்னும் எனக்கு 4-5 இன்ஸ்டாலேஷன் இருக்கு. சரி சரி, இந்த கம்ப்யூட்டர் வச்சு இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம்? வேலைக்காரி காய்கறி கடையில எவ்வளவு கமிஷன் வாங்குறான்னு இதுல கண்டுபிடிக்க முடியுமா? என்ன பத்தி பக்கத்து வீட்டுல போய் என்னெல்லாம் சொல்றான்னு இதுல கேக்குமா? அதெல்லாம் முடியாது மேடம். லெட்டர் டைப் பண்ணலாம், சிடி போட்டு படம் பார்க்கலாம், சாங்ஸ் கேட்கலாம். சார் உங்களோட அக்கௌண்ட் எல்லாம் கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம் சார். சேல்ஸ் ரிப்போர்ட்லாம் எழுத முடியுமா? எம்எஸ் எக்ஸல் போட்டிருக்கேன். அப்புறம் குழந்தைக்கு விளையாடுறதுக்கு கேம்ஸ் எல்லாம் கூட போட்டு வச்சிருக்கேன். கேம்ஸ் எல்லாம் இருக்கா? என்ன கேம்ஸ் எல்லாம் இருக்கு? ஜூம்ஸ் இருக்கா? டேவ்ஸ் இருக்கா? அதெல்லாம் இல்ல பாப்பா, உனக்கு விளையாடுறதுக்கு சின்ன சின்ன கேம்ஸா 4-5 போட்டு வச்சிருக்கேன். ஏண்டி நீ கேம்ஸ் விளையாடுறதுக்கு தான் 50,000 கொடுத்து கம்ப்யூட்டர் வாங்கியிருக்க? 2 ரூபாய் 34 காசு ஏமாத்தினதை கண்டுபிடிச்சல, அதுக்கு தான் கம்ப்யூட்டர். நீ கேம்ஸ் விளையாடுறது இல்ல. குழந்தைய திட்டாதீங்க மேடம். கேம்ஸ் விளையாண்டு பழகினா தான் மவுஸ் கீபோர்டெல்லாம் ஈஸியா ஆப்ரேட் பண்ண கத்துக்க முடியும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கம்ப்யூட்டர் அப்படியே ஆஃப் பண்ணக்கூடாது. எனக்கு தெரியும், ஷட் அவுட் பண்ணி தான் ஆஃப் பண்ணனும். என் பொண்ணுக்கு எல்லாம் தெரியுமா? உங்க பொண்ணுக்கு தெரியுதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இப்ப சொன்னதெல்லாம் பெரியவங்களுக்கு. பார்த்து சென்டர்ல போ. பார்த்து 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 பார்த்து. இந்தாடி பாலை குடி. இருமா. ராத்திரி மணி 10 ஆகுது, தூங்க வேண்டாம். இந்தா இருமா, இந்த ஒரே ஒரு கேம் மட்டும் முடியட்டும். நீ கேம் விளையாடுறதுக்கு தான் கம்ப்யூட்டர் வாங்கி வச்சிருக்க? ஐயோ அம்மா, கம்ப்யூட்டர் ஷட் அவுட் பண்ணி தான் ஆஃப் பண்ணனும். அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்ப ஆஃப் ஆயிடுச்சுல, அவ்வளவுதான். எழுந்திரடி. ஏனமணி குழந்தைய திட்டுற? நீங்க சும்மா இருங்க. கம்ப்யூட்டர்ல கேம்னு விளையாடுனா இந்த ஷெல்ஃப் எல்லாம் எதுக்காக வாங்கி வச்சிருக்கேனா? எதுக்கு? இவ வாங்குற கப்பை எல்லாம் அடுக்கிறதுக்கு தான். அப்பா டிவில பார்த்தது இல்ல? குழந்தைகிட்ட இருக்கு DSL டிஷ்நெட் கனெக்ஷன். இனிமேல் கம்ப்யூட்டர்ல கேம் எல்லாம் விளையாடக்கூடாது. இன்டர்நெட் மட்டும் தான் போகணும். அப்பதான் மூளை வளரும். புரியுதா? இவளை கொண்டு போய் தூங்க வைங்க. வா. அங்க இல்ல, நம்ம ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. நம்ம ரூமுக்கு எதுக்கு? அவ ரூம்ல தூங்குனானா ராத்திரி திருட்டுத்தனமா எழுந்து வந்து கம்ப்யூட்டர்ல கேம் விளையாடுவா. கூட்டிட்டு போங்க. டாடி பாலை குடிச்சிட்டு தூங்கு. இருந்தாலும் இது ரொம்ப அநியாயம் ரமணி. குழந்தைய கேம் எல்லாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு
ராத்திரில நீ திருட்டுத்தனமா எழுந்து விளையாடிட்டு இருக்கியா? சத்தம் போட்டு பேசாதீங்க. கேம் எல்லாம் விளையாடினாதான் மவுஸு கீபோர்டு இதெல்லாம் ஈஸியாக ஆப்ரேட் பண்ண கற்றுக்க முடியுமா? ம் அப்ப நீ எழுந்துரு, நான் ஒரு கேம் விளையாடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். தள்ளு. பாதி கேமில் இருக்கேன், இருங்க இந்த கேமை முடிச்சிட்டு வேணா தரேன். சரி சரி, பார்த்து 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 பார்த்து. ரைட் 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 சென்டர்ல. ரொம்ப ஸ்பீடா போகாது. ரைட் ரைட் ரைட். போங்க போங்க, கார் வருது கார் வருது. ஐயோ இப்படி ஆக்சிடென்ட் பண்றீங்களே, நாளையில இருந்து நீங்க பைக்கே எடுத்துட்டு போக கூடாது சொல்லிட்டேன். ரமணி அது வேற இது வேற ரமணி. அங்க பாருங்க, கார் கார். பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன். போங்க நேரா போங்க. ஐயோ ரைட் ரைட் ரைட். பேக் சைட் டிரைவிங் பண்ணாத ரமணி, அதனால தான் ஆக்சிடென்ட் ஆகும். சரி சரி போங்க.